செய்தொருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவார்க்கும் பீடம் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம் கே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் சொல்கிறார், அதாவது எங்கே நீ ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறது உனக்கு தெரியவே தெரியாது. உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்து 5 நிமிடங்களில் உங்களுடைய பேர் வைக்கப்பட்டுள்ளது. அதை முன்னவே குழந்தை என்ன பிறக்கிறாங்க, ஆணா பெண்ணான ஆணுக்கு பேரும் பெண்ணுக்கு பேரும் வச்சுருவாங்க. அல்லது இன்றைக்கி ஏன்னா ஏன் 5 நிமிடம் அப்படின்னு சொல்கிறேன்னா, வெளிநாடுகளில் அப்படி தான். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வரும்போது பேர் இருக்கணும். அப்போ உடனே அந்த பேர் நிர்ணயிக்கப்பட்டுடுறோம். நம்ம ஒரு 10-16வது நாள் நம்ம பேர் வச்சுடுறோம். 30 நாட்களுக்குள்ளே பேர் வச்சுருவோம் குழந்தைக்கு காதில். அந்த மாதிரி உடனே பேர் நிர்ணயம் ஆகிடுறது. உடனே நம்மளுடைய சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை கொண்டாட ஆரம்பிச்சுடுறான். குழந்தை பிறந்தாச்சு, கிருஷ்ணர் பிறந்தாச்சு, முருகர் பிறந்தாச்சு, சிவபெருமானே பிறந்தாச்சு, அம்பாளே பிறந்தாச்சு, மகாலட்சுமியே பிறந்தாச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாள். இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. வளர்றது நம்ம கையில் கிடையாது. அப்பா அம்மா தான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். ஸ்கூலுக்கு போனோம், இதை படிக்கணும், அது படிக்கணும், படிக்கிற மட்டும். அப்போ வென் இட் ஸ்டார்டட் ஐ டோன்ட் நோ, எனக்கு எப்போ ஆரம்பித்தேன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அப்போ இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் நிற்கலாமா, உட்காரலாமா, செயல்படலாமா, வேண்டாமா, பிடித்தமான விஷயங்களை செயல்படுத்துகிறதா, வலுக்கட்டாயத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் நிகழ்த்துறதா, என் தலையெழுத்துன்னு உட்கார்ந்துடுறதா, இல்லை எனக்கு ஃப்ரீடம் வேணும், நான் ஜெயிச்சாகணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதா. இப்படி நீங்கள் யோசிச்சுட்டேன்னா, தொழில், ஃபேமிலி, ஃப்யூச்சரை பற்றி சிந்தனை பண்ணலன்னா இந்த ஜோதிட ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ராசியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலன்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, ஆன்மீக தகவலோட. அதனால் இந்த நிமிடத்திலிருந்து உங்களை மாற்றிக்கொள்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உங்களுடைய ஃப்யூச்சர் டெல்லர், அதாவது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்வதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள், நாள், நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 30/7/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 14ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் இரவு 11:52 வரை, பின்பு சித்திரை. இன்றைய திதி பஞ்சமி அதிகாலை 2:29 பின்பு சஷ்டி. முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாள். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 11:52 வரைக்கும் சதயம், பின்பு பூரட்டாதி. கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினம் பார்த்துட்டேன்னா சஷ்டிக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. ரொம்ப விசேஷமான நாள் முருகப்பெருமானுக்கு. புதன்கிழமை, எப்போவுமே புதன்கிழமை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாள். புதன்கிழமை நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஐயப்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள், விநாயகப் பெருமானை வழிபடுறதுக்குண்டான அற்புதமான நாளாக கூட இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு கூடி வரும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரும். மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் நீர் சம்பந்தமான பிரச்சனை, மூச்சு சம்பந்தமான பிரச்சனை, ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் டேக் கேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி மாசமாக இருந்துட்டு இருக்கிறவங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் குழந்தைகளுடைய சிந்தனையை பற்றி எப்போவுமே ஒரு செகண்ட் கூட நெகட்டிவாக சிந்தனை பண்ணக்கூடாது. பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. தெய்வத்தினுடைய நாமத்தை கேளுன்னு சொல்லுவாங்க. அதாவது சாமியினுடைய பாட்டுகள்லாம் கேளு, சாமியினுடைய மந்திரங்கள்லாம் படி, புராணங்கள்லாம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாள் மாசமாக இருக்கும்போது. அதே மாதிரி இந்த மனசையும் ரொம்ப பலமாக வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மேஷராசி நண்பர்களுக்குண்டான வழிபாடு. ரிஷபராசி நேயர்களுக்கு
இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மாற்றங்கள் தான் மாறாததுன்னு சொல்லுவாள். சின்ன 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 மாற்றங்கள் கூட மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சில பேர் பார்த்திங்கன்னா புரோக்கரேஜாக வேலை செய்வாள். அதாவது இங்கே கமிஷன் பேஸ் நீங்கள் இதை மாற்றி விடுறது கையில் எனக்கு கமிஷன் கிடைக்கும், ப்ராடக்ட் ஒன்னுடையது, நான் மிடில் மேன், இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள். இ-காமர்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க சில பேர் பார்த்துட்டேன்னா முதலீடு யாரோ போடுவா, ஆனால் இவங்க ஒர்க்கராக இருந்துட்டுருக்குவா. நான் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்துட்றேன், எனக்கு அதுக்கு உண்டான கமிஷன் போதும்னு சொல்லிட்டு வேலை பண்ணுறவாளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வர. ஹோட்டல் வச்சுட்டு இருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி அவுட்டோர் கேட்ரிங் எல்லாம் எடுத்து பண்ணி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், மாலை கட்டி விற்பனைப்பட்ட கோயிலுக்கு பக்கத்தில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, துணி, அதே மாதிரி கார்மெண்ட் சம்மந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் குவாலிட்டி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, நூல் பஞ்சு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சாக்கு அட்டைப்பட்டி சம்மந்தமான பிஸ்னஸ், பாத்திரம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், டெக்கரேட்டிங் ஐட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் தேடி வரும், கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாடு குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தில் பட்டா அப்படி பட்டுட்டே இருப்போம். நம்ம அடுத்த நிலையை நோக்கி போகணும். பாஸ்ட்டை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரை பற்றி நம்ம யோசிக்கணும். நெக்ஸ்ட் என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கிய பிரயாணங்கள் தான் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹேர் டிசைனராக இருந்துட்டுருக்கோம், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இந்த கல்யாணத்துக்கு உண்டான ஃபுல்லாக ஈவெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி வியாபாரம் அமோகமாக இருக்கும். கடை வச்சுட்டு இருக்கவங்க, மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, தண்ணீர் எண்ணெய் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, தண்ணீர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்கவங்க, சின்ன சின்ன ஸ்டாலாக போட்டிருக்கிறவங்களுக்கு, பெட்டி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஃப்ரான்ச்சைசி மாடலில் எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஐஸ்கிரீம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகரமாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பிரயாணம் பிரயாணம் பிரயாணம், நினச்சதெல்லாம் நடக்குது சார். ஒருவேளை நம்ம ஒரு தனி பிறவியோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய விஷயம் அப்படி நினைப்பேல் அந்த காரியத்தை நடக்கும். அவளுடைய கண்ணை பார்த்தே இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு படன்னு ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு தெரிய வரக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க, வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளியூர் வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. தம்பி தங்க அவங்களுடைய படிப்பு, வேலை, திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து இன்றைய தினத்தில் பேசுவீங்க. இன்றைய தினத்தில் சில முக்கியமான ப்ராஜெக்ட் எடுத்து பேசுறது, கையெழுத்து போடுறது, கூட்டு தொழில் பண்ணுறதெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. பிறருடைய மிரட்டுதல் ஏதாவது இருந்தால் அதை பற்றி கவலையே பட மாட்டேன், கொஞ்சம் பயப்படல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்படக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு, பயத்தை போக்கும் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, எப்போவுமே நம்ம இந்த நிறைய ஹெல்ப் பண்ணி அனுபவப்பட்டது தான். முன்னாடி ஒன்று பேசுகிறா, பின்னாடி ஒன்று பேசுகிறா, முன்னாடி ஒன்று பேசுகிறா, பின்னாடி ஒன்று பேசுகிறா, பாரு யாரை நம்பர் ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கவா, அதே மாதிரி சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கவா, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கவா, ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவா, கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சங்கீதம் படிச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு, துணை நடிகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, நகைச்சுவை நட்சத்திரமாக இருக்க, குணச்சித்திர நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டீங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு அனுபவம் தான் பெரிய பாடம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் லாபம் உண்டு, நினைச்ச காரியம் நடக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு போகும். இன்றைக்கி ரொம்ப 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 அற்புதமாக இருக்குது. இந்த காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் முடங்கி வேண்டாம், உட்கார வேண்டாம். ஏன்னா ஏதாவது இன்றைக்கி நல்ல நேரத்தில் ரொம்ப சின்ன முடக்கம் நம்மளை ஹோல் டேவை லாக் பண்ணிவிடும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு உண்டான சில காரியங்களை எடுத்து செய்து கொள்ளுங்கள், அற்புதமான பலன். லக்கி நம்பர்
லக்கியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்படும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா பைரவர் வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாயின்னு நம்மளுடைய முண்டாசு கவிஞர் பாரதியார் சொல்லுவார். அந்த மாதிரி எண்ணிய காரியம் ஜெயிக்கணும். நான் நினச்ச காரியம் எனக்கு வழிபட்ட விஷயங்கள் சிந்தித்த காரியம் எனக்கு சக்ஸஸாக இருக்கணும். சில காரியம் நடக்கும், சில காரியம் இன்னைக்கு கிரகநிலை பிரகாரம் வீக்காக இருக்கும். பணம் முதலீடு பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். ஆனாலும் சில லாசஸ் எல்லாம் இருக்கும். அதை பற்றி பெருசாக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏதோ நல்லதுக்கு தான் போ, தலைக்கு வர்றது தலைப்பாக்கையோட போச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டிங்கன்னா நற்பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு காரியத்தை செயல்படுத்துறது நல்லது. சில பேர் முன்னாடி நன்னா பேசுவார், சில பேர் பின்னாடி நம்மளை சூட்டுவார். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. யார் என்ன பேசுனா நான் கடமையை செய்கிறேன், பலனை இறைவன் கொடுத்துருவார் அப்படின்னு போயிடுவேன். நண்பர்கள் நிச்சயமாக யார் என்பது தெரியும். துன்பத்தில் நண்பர்கள் தெரியும்னு சொல்லுவாய். அதே மாதிரி கூட இருந்து உங்களுக்கு கெட்டதாக இருந்தாலும் இருப்பான், நல்லதாக இருந்தாலும் இருப்பான். அந்த மாதிரி ஆட்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசிக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அற்புதமான பிரயாணமாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை, மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, பிரயாணம், படிப்பிற்காக லோன்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கச்சிதமாக கிடைக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கா, அட்வொகேட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் காரிய அனுகூல்யமாக. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசிக்கு நீங்கள் நன்னா இருக்கு. இந்த தினத்தில் சில தடங்கல்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். யாருக்கு இல்லை, சில தடங்கல்கள் இருக்கும். அதை தாண்டி வந்துடுவேல், ஜெயிச்சுடுவேல். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் சரி, எல்லாம் பகவான் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இருப்பினும் பேச்சில் கவனம் தேவை. நம்ம பேசுறது மற்றவாளை ஹர்ட் பண்ணிடக்கூடாது. சில பிரச்சனைகள் நம்ம தெரிஞ்சு வெளியிலேருந்து இருக்கணும். அது என்னன்னு போய் ஆய்வு பண்ணிவிட்டோம்னா அது பெருசாக பிரச்சனைகள் வரும். அதனால் தேவையில்லாத விஷயத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெற்றி பிரயாணம் இருக்கும். ஆனால் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரயாணம் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், இன்றைய தினத்தில் குரு வழிபாடு. மகர ராசி நண்பர்கள், திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். அதே மாதிரி தந்தை வழி சொந்தங்கள் உதவிகள் செய்வார்கள். ரொம்ப ஒரு விஷயத்தில் பண ரகசியங்களை சொல்லப்படாது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா, தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஆங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, நியூஸ் வாசிக்கிறவங்களுக்கு, கேமரா சம்மந்தமான, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான, ஆன்லைன் எடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி வெப் டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம். மகர ராசி நண்பர்களுக்கு மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு என்னமோ அருவி மாதிரி கொட்டுறது என்னன்னு தெரியல, நாள் நன்னா இருக்கோ, எல்லாம் தெய்வத்தினுடைய கடாட்சம்தான்னு சொல்லுவேன். நிறைய கும்பாபிஷேகம், கல்யாண விஷயங்கள், காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது போன்ற விசேஷ விஷயத்தை பற்றி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய தினம். இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக பேசுவேன். அது பிறருக்கு அப்படி சொடிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஏன்னு எனக்கு தெரில. நான் ஒருவேளை நல்லது, எனக்கு நல்லது தான் நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு போகலாமா வேண்டாமா, என்ன இன்னைக்கு ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது, வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, காற்று ரொம்ப நிறையா இருக்குல்ல, இப்படி சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை அப்படியே வேவர் மைண்டோடு இருந்தால் உடனே அந்த காரியத்தை கேன்சல் பண்ணிவிடுவோம். பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்கு நாள் நட்சத்திரம் அவ்வளோ விசேஷமாக இல்லை. அதனால் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். குழந்தைகள்கிட்ட விளையாடும் போது கவனம் தேவை. விளையாட்டு வினையாகும். சில தெரியாத காரியத்தை தெரிஞ்ச மாதிரி சொல்லவும் கூடாது. ஹைட்டில் ஏறக்கூடாது, வழுக்கிற இடத்துக்கு போகவும் கூடாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. திருமண காரியம் வெற்றியடையும். பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மற்றவாளுக்கு சாதகமாகிற மாதிரி உங்களுக்கு சாதகமாயிடும்.
அதே போன்று பார்த்தீங்கன்னா காலேஜில் பணியாற்றின்னு இருக்கோம், ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், திடீர் மாற்றங்கள் பண்ணுவீங்க. சேல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் உண்டு. சொந்த பந்தங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. திடீர் பிரயாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கலாம். மீனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும், முயற்சி பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மந்த்ராயம் ஸ்ரீ ராகவேந்திர வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவலில் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறோம். அதாவது என்னுடைய அஸ்ட்ராலஜி பேஸ்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே ரொம்ப ரொம்ப தெளிவானது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ராசியினுடைய பலத்தை பெருக்குங்கன்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். இந்த ராசி தான் மனோகாரகர்னு சொல்லுவாங்க. ராசி பலமாக இருந்தாலே எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் ஆகும். சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் பலம் புரிஞ்சதாக இருக்க வேண்டும். அப்போது இதற்காக ராசிக்குண்டான ரத்தினங்கள் ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ராசி ரத்தினமும் அதற்குண்டான வழிபாட்டு தெய்வமும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் லெவல் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கோரல் போட்டுக்கலாம், ரொம்ப விசேஷம். இந்த கோரல் போட்டுக்கிறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பவளம் தான் நான் சொல்கிறேன், கோரல் போட்டுக்கிறது ரொம்பவுமே விசேஷம். முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம் வரும். தடங்கள் வந்தாலும் அது உங்களை விட்டு போயிடும், நேரம் நல்ல நேரமாக மாறிடும். அடுத்து ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வைரம் போட்டுக்கலாமா கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தான், தாராளமாக வைரம் போட்டுக்கலாம், அற்புதமாக வைரம் போட்டுக்கலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். வைரம் போட்டுக்கோங்க, அது அழகும் கூடக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வழிபடக்கூடிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு. அடுத்தது மிதுனராசி நண்பர்கள் மீனாட்சி வழிபாடு ரொம்ப அவசியம். பெருமாள் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும், விட்டுறவே கூடாது, அது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். சரஸ்வதி அம்பாளுடைய வழிபாடு பண்ணால் படிப்பில் நல்ல முன்னேற்றம், ஞானம். ஹயக்ரீவ வழிபாடு வெற்றி வழிபாடாக கூட அமையும். நான் சொல்லக்கூடிய ரத்தினம் பார்த்துட்டேன் அப்படின்னா மரகத பச்சை ரொம்ப சிறப்புகள். அடுத்தது கடகராசிக்கு பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தடங்கள் எதாவது வந்தால் கூட போயிடும். நீங்கள் பார்த்துட்டேன்னா முத்து போட்டுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. முத்து பார்த்துட்டேன்னா ஆர்னமெண்ட்டாகவும் போட்டுக்கலாம். அதாவது இந்த கடையில் விற்கக்கூடிய நல்ல முத்தாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கணும், ஆர்டிஃபிஷியலாக வாங்கிடக்கூடாது. நேச்சுரல் முத்து அது போட்டுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. வீட்டில் சங்கு வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. ஒயிட் ட்ரெஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூன் ஸ்டோன் போட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது, அது உங்களுக்கு இன்னும் பலப்படுத்தும். அடுத்தது சிம்மராசி ரூபி போட்டுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. மாணிக்கம் போட்டுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. ரொம்ப அதி உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிவ வழிபாடு தான் உங்களுக்கு மகத்துவமான வழிபாடு. சூரியனை தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணணும். முடிஞ்சால் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து சூரியனுக்கு தீர்த்தம் விட்டு 2 தீபம் ஏற்றினோம்னா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கே உரியதான நாள், அந்த நாளில் ரெஸ்ட் எடுக்கிறலாம் போகக்கூடாது. புது ஐடியாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பாருங்கள். டாப் 10ல் நீங்கள் வந்துடுவேன், கவலையப்பட வேண்டாம் சிம்மராசி என்பர்கள். அடுத்தது கன்னிராசி நேயர்களுக்கு மரகத பச்சை மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும். பெருமாள் வழிபாடு, சரஸ்வதி அம்பாள், அயக்ரீவர் வழிபாடு, அதே மாதிரி பச்சை நாயகி, அதே போன்று பார்த்துட்டேன்னா அங்காள பரமேஸ்வரி வழிபாடெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டோடு சேர்ந்து பண்ணிக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நிச்சயம் சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். துளாராசி நண்பர்களே வைரம் போடுறது ரொம்பவுமே சிறப்பு. வைரம் தான் உங்களுக்கு வந்தது. ஒயிட் கலர்லாம் போட்டுக்க ட்ரெஸ்ஸு வச்சுக்க ரொம்ப நல்லது. கார் எதாவது வாங்குறதுனா ஒயிட்லேயே வாங்கிக்கும், தப்பே கிடையாது. துளாராசி நண்பர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னா வைரம் போட்டுக்கலாம், உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், நினச்சதை நடத்தும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு பவளம் போட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது. கோரல் போட்டுக்கிறது தைரியத்தை கொடுக்கும், நினச்ச காரியத்தை வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும். சார் நான் வைரம் போடலாமா? தயவுசெய்து உங்களுக்கு உண்டான ராசிக்களில் ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய முருகனை பிரார்த்தனை பண்ணோம், அதுவும் மலைக்கோயில் முருகனை பிரார்த்தனை பண்ணுறது வெற்றி பிரார்த்தனையாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்கள் எல்லோ சஃபயர் ஒரு 2 கேரட்டில் வாங்கி அப்படி போட்டுட்டேன்னா அபோவ் 2 கேரட்ஸ் போட்டுட்டேன்னா பிரமாதமாக இருக்கும், உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். அந்த அபோவ் 2 கேரட்ஸ் தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஆனால் பார்த்துட்டேன் அப்படின்னா குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடுலாம் வெற்றி வழிபாடாக அமையும். உங்களுக்கு
வாழும் குரு, ஜீவசமாதி, அதெல்லாம் வழிபாடு பண்ணுறது வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, பெருமாள் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு. பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். மகர ராசிக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ப்ளூ சஃபயர், ஆனால் அஸ்ட்ராலஜருடைய கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் போடணும். நம்மளா நினச்சி நம்மளா போட்டு விடக்கூடாது. அஸ்ட்ராலஜருடைய கன்சல்டேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. கும்பராசி அன்பர்கள் சேம் ப்ளூ சஃபயர் தான், அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுட்டு போட்டுக்கணும், யதார்த்தமாக போட்டுக்கக்கூடாது. அதை மட்டும் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு, நவக்கிரக வழிபாடு கூட. மீனராசி நண்பர்களே, கனக புஷ்பராகம் எல்லோ சஃபியர் அபோவ் 2 கேரட் போட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது. நிறையா உழைச்சுன்னு இருக்கேள், வெற்றி எதிர்பார்த்துட்டு இருக்கேள், கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை சாதிக்கிறீங்க, கண்டிப்பாக அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். குரு வழிபாடு, குருவாயூரப்பர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன், சுவாமிமலை முருகன், பழனி முருகன் வழிபாடு வெற்றி வழிபாட்டை தரும். 12 ராசிக்கு உண்டான ரத்தினக்கல், விசேஷமான சில ராசிக்கு உண்டான நிறங்கள் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சில வழிபாடு, தெய்வ வழிபாடையும் சொல்லியிருக்கேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ராசியை பலப்படுத்திக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்ட சொல்லக்கூடிய முதல் விஷயம் அதுதான். நிறையா பேருக்கு நெல் தீபம் கூட ஏற்ற சொல்லியிருப்பேன் ஏற்கனவே ஆன்மீக பரிகாரங்கள்ல, இல்லையா? அது வந்து சந்திரனை பலப்படுத்துறதுக்காக, சந்திரனை ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக. சந்திரன் பலப்பட்டாலே மனம் திடமாக இருந்தால் எல்லாத்தையும் வெற்றி. ஆன்மீக தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னா 9952306111 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம்.